அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய வீட்டில் வாலிப பருவம் அடைந்த ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் அனைவர்களும் காலையில் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்து நேரத்திற்கு தொழுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் அனைவர்களும் ஃபஜர் தொழுகையை கலா இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த குடும்பம் வெற்றி பெறும். ஆனால் இன்று பெரும்பாலாக நம்மால் பார்க்க முடிகிறது, மக்கள் இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் மொபைலில் நேரத்தை வீணடித்து காலையில் ஃபஜர் தொழாமல் உறங்கக்கூடிய அவ்வள நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த ஃபஜர் தொழுகை தொழாமல் இருக்கக்கூடிய மக்கள்தான் காரணம் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வு உண்டு. அவர்கள்தான் குழந்தைகளுக்கு அரிய உபதேசங்களை செய்து ஃபஜர் தொழுகையை அதே நேரத்தில் கலா இல்லாமல் தொழக்கூடிய பயிற்சியை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. காரணம், இஸ்லாத்தின் அடிப்படை செயல்பாடு தொழுகையாகும். வஅமூதுல் இஸ்லாமி அஸ்வலா, இஸ்லாத்தின் அடிப்படை தூண் என்பது அது தொழுகையை நிறைவேற்றுவதாகும். மேலும் ஹதீஸில் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்பது 5 கால்களால் கட்டப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்ற கலிமா என்றால் அதற்கு அடுத்தபடியாக வருவது இகாமிஸ் ஸலா, ஐவேளை தொழுகைகளை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்பதாகும். எனவே யார் ஒருவர் தொழுகையை நிறைவேற்றுவதில் பொதுபோக்காக கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் தம்முடைய இஸ்லாத்தை இடித்து விட்டார் என்பதாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக 2 நாட்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழ வைத்து காண்பித்து கொடுத்தார்கள். அந்த 2 நாட்களில் முதலாவது நாள் எல்லா தொழுகையின் வக்கத்து ஆரம்பிக்கும் முதல் நேரத்திலேயே தொழக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் 2வது நாளில் எல்லா வக்கத்தினுடைய இறுதி நேரத்தில் தொழுகையை தொழ வைத்து கற்பித்து காண்பித்து கொடுத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா வக்துல் அன்பியாஇ கப்லக், உமக்கு முன்னுண்டான அனைத்து நபிமார்களுக்கும் தொழக்கூடிய தொழுகையின் நேரங்கள் இவைகளாகும். எனவே தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி நேரத்திற்குள் எல்லா முஃமினும் கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா, எல்லா தொழுகைகளையும் அதனுடைய ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் மிகச்சிறந்த தொழுகை என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் நபித்தோழர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். ஏன் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, நாங்கள் ஃபரல் தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபரல் தொழுகைக்காக வேண்டி நேரம் வருவதற்கு முன்னால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதே செயலை தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த நபரை சுவனத்தில் உள்ளே அழைத்துச் செல்வதற்காக வேண்டி இறைவன் பொறுப்படுத்தியிருக்கிறான் என்றார்கள். எனவே எல்லா நேர தொழுகைகளும் அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் சிறந்த ஒன்றாகும். யாராகிலும் ஒருவர் காலையில் தம்மை அறியாமலேயே உறக்கம் அதிகப்படுத்தி அவரால் ஃபஜர் தொழுகை தொழ முடியவில்லை என்றால், தொழுகை நேரத்தில் தொழ முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும்தான் இஸ்லாத்தில் சலுகை உண்டு. ஒரு நாள் நபித்தோழர்கள் சிலர்கள் இறை தூதரிடத்தில் வந்து, நாங்கள் இன்று தாமதமாக எழுந்துவிட்டோம், ஃபஜர் தொழுகை கலாவாக விட்டது என்று கவலைப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னம தஃப்ரீத்து ஃபில் யக்லா,
உடல் சோர்வின் காரணமாக தம்மையும் கட்டுப்படுத்தாத உறக்கம் வந்துவிட்டால் அவர்களுக்கு சலுகையுண்டு. விழித்திருந்து அந்த நேரத்தை வீணாக்குவதுதான் மிகப்பெரிய தவறாகும். உறக்கத்தில் தம்மை அறியாமல் நேரம் சென்றுவிட்டால் அது தவறில்லை என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த ஹதீஸினை காரணமாக வைத்து எப்பொழுதும் ஃபஜர் தொழுகையை கலாவாக தொழுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஏதேனும் ஒரு நாள் உடல் சோர்வின் காரணமாக தவறிவிட்டால் தவறில்லை. அதே நேரத்தில் எல்லா நாட்களிலும் இந்த ஹதீஸினை காரணமாக காட்டி கலா தொழுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதனையும் நாம் இந்நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாலிப பருவம் அடைந்துவிட்டால் அவர்கள் மீது தொழுகை என்பது கலா இல்லாமல் தொழுவது கட்டாய கடமையாகும். அவர்கள் தொழுகை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்களும் இறைவனிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். மன் நாம அனி ஸலாத்தி அவ் நஸியஹா ஃபல்யுஸல்லிஹா இதா தக்ரஹா. யார் ஒருவர் தொழாமல் உறங்கி விடுகிறாரோ அல்லது தொழுகையை மறந்து விடுகிறாரோ அவர் அந்த உறக்கத்திலிருந்து எழுந்துவிட்டால் அல்லது அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டால் உடனடியாக அவர் அதனை தொழுது கொள்ளட்டும் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உடல் சோர்வின் காரணமாக அல்லது நோயின் காரணமாக எழ முடியவில்லை என்றால் அவருக்கு மட்டும்தான் இஸ்லாத்தில் அனுமதியுண்டு, சலுகையுண்டு. அதே நேரத்தில் வேணுமென்றே உறக்கத்திலிருந்து விழிப்பு வந்ததற்கு பிறகும் விரிப்பில் அப்படியே படுத்துக்கொள்வது, அப்படியே நேரம் கலாவாகிவிட்டது என்றாலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று ஞாபகமும் இருக்கிறது, பள்ளியிலிருந்து பாங்கும் கேட்கிறது, அப்படியிருந்தும் அவர் தொழவில்லை என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய குற்றம் செய்தவர் ஆகிவிட்டார். பள்ளியிலிருந்து ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ற பாங்கு கேட்டுவிட்டால் அதற்கு பிறகு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக காரியங்கள் அனைத்தையும் முற்றிலும் மறந்து விடுவார்கள். அதற்கு பிறகு பள்ளிக்கு செல்வதுதான் அவர்களின் மிகவும் முக்கியமான வேலையாக இருந்தது என்று ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எத்தகைய முஃமின்கள் என்றால் யார் ஒருவர் தொழுகையை நேரத்திற்கு பேணி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய முஃமினான மக்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான். எனவேதான் ஹய்ய அலஸ் ஸலாத் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ் வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள். வெற்றி என்பது கொண்ட நோக்கம் இம்மை வெற்றியும் மறுமை வெற்றியும் ஆகும். அதுபோன்று ஃபஜர் தொழுகையில் பாங்கு கேட்டுவிட்டால் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், உறக்கத்தை விட தொழுகை சாலச் சிறந்தது என்ற வாசகம் பள்ளியிலிருந்து முஅத்தின் சொல்கிறார் என்றால் அதுதான் உண்மையுமாகும். எனவே எத்தகைய ஆழ்ந்த நித்திரையாக இருந்தாலும் அதிலிருந்து எழுந்து மிக விரைவிலேயே தொழுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்வது எல்லா முஃமினின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. மேலும் ஃபஜரில் ஓதக்கூடிய அந்த திருக்குர்ஆனுக்கு மிகப்பெரிய நன்மையும் உண்டு. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜர் தொழுகையில் ஓதக்கூடிய திருக்குர்ஆன் அதற்கு மலக்குமார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் என்றால் மறுமையில் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் நாம் ஃபஜர் தொழுகையில் ஓதிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் மலக்குமார்கள் இறைவனிடத்தில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்வார்கள். மன் சொல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா. யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையை நேரத்திற்கு தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருப்பதாக இறைவன் சொல்லுகின்றான். அப்படியென்றால் இறைவன் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கண்டிப்பாக ஷைத்தானுடைய தீண்டுதலும் இருக்காது. மேலும் இறைவன் மற்ற அனைத்து வக்த் தொழுகைகளையும் செவ்வனை நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் செய்கின்றான். மன் சொல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபஹுவ திம்மத்தில்லா. மேலும் ஒரு ஹதீஸ், யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையை ஜமாஅத்தாக தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்பார்கள் என்பதாகும். மேலும் உங்களுக்கு அந்த நாள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் நமக்கு ஒரு வழியை சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் உறங்கச் செல்கின்ற பொழுது ஷைத்தானுடைய 3 கட்டுகள் இருக்கும். அந்த 3 கட்டுகளில் ஒன்று காலையில் எழுந்தவுடன் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார் என்றால் முதல் கட்டு அவிழ்ந்து விடுகிறது. 2வது கட்டு ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி ஒது செய்யும் நேரத்திலும் அழிந்து விடுகிறது.
மூன்றாவது கட்டு எப்பொழுது அல்லாஹ் அக்பர் என்று ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறாரோ அப்பொழுது மூன்றாவது கட்டும் அழிந்து விடுகிறது. அதற்கு பிறகு ஃபஸ்பஹ நஷீதன் தொய்யிபன் நஃப்ஸ், அன்றைய நாள் அந்த நபர் மிகவும் சுறுசுறுப்புடையவராகவும் மகிழ்ச்சியுடையவராகவும் ஆய்விடுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மனக்கவலை நீங்கி விடுகிறது, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவக்குல் அதிகரித்து விடுகிறது, மேலும் ஈமானும் வலுப்பட்டு விடுகிறது என்பதாகும். அதே நேரத்தில் யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையை தொழுகவில்லையோ அவர் ஃபஸ்பஹ ஹபீசன் நஃப்சி, அந்த நபரின் உள்ளம் மிகவும் அழுக்கடைந்ததாகவும் பாழடைந்ததாகவும் மாறிவிடுகிறது. அவர் நிம்மதியை இழந்து விடுகிறார், சுறுசுறுப்பை இழந்து விடுகிறார், அவருக்கு சோர்வும் கவலையும் அதிகரித்துவிடும் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். யாரொருவர் தொழுகையை செவ்வனை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். ஃபிர்தௌஸ் என்ற உன்னதமான சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் தொழுகையை சரியான முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான். உலாயிக ஃபி ஜன்னாத்தி முக்ரமூன் என்று இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான். யாரொருவர் தொழுகையை செவ்வனை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட சுவனத்தில் இருப்பார்கள் என்று. எனவே தொழுகைகளை செவ்வனை பின்பற்றக்கூடிய மக்களாக நாமும் நம்முடைய குழந்தை செல்வங்களும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தாழ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.